ஒரு ஹெல்த்தியான டின்னர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்ப்போம். டோஃபு பேஸ் பண்ணி ஃபஸ்ட் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அது பாதி வெந்தது ஒன்றையே ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். நிறைய புளிப்பு வேணும் அப்படின்னா இன்னொரு தக்காளி போட்டுக்கலாம். நிறைய கிரேவி வேணும்னாலும் நீங்கள் இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரம் வந்து சப்பாத்தியும் டோஃபுவையும் ஜீரணமாகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுப்பு மசாலா பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கங்க. எவ்வளோ கன்சிஸ்டி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். டோஃபு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா உப்பு புளிப்பு அந்த டோஃபுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இறங்குமா இருக்கும். டோஃபு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கங்க. நல்லா செமி சாலிட் கன்சிஸ்டி வர வரைக்கும் கலக்கிக்கலாம். கலக்கினதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ்மெரி. ரோஸ்மெரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த அருமை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் பண்ணும்போது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அது ஒரு மூலிகை தன்மை இருக்கிறது தான். ட்ரைன் போட்டிருக்கேன் நான். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட 2 இனுக்கு போட்டுக்கலாம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் டோஃபு வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப வேகணுங்கிறது அவசியம் இல்லை. ஸ்ப்ரிங் ஆனியன் டோஃபு இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் வேணும்னா மூடி வச்சுக்கலாம், இல்லை மூடி வைக்காமல் சமைக்கலாம். கடைசியாக ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து ஆக்சுவலாக ராவாகவே சாப்பிட்லாம். பட் இது நான் கடைசியாக போட்டிருக்கேன். ஏன்னா பச்சையாக வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தடிமனாக இருக்கும், கஷ்டப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் வெந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு திருப்பி விட்டுட்டு உடனே நீங்கள் மூடி வச்சு இறக்கிக்கலாம். ஒன்று சிம்மில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை உடனே டக்குன்னு அதே மூடி வச்சுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான நைட் டின்னருக்கு ஒரு கிரேவி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது எப்படி இருக்குங்கிறது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணி மூடியாச்சு. இப்போ சப்பாத்தி பிச்சு அந்த நல்ல ஆனியனோட முடிஞ்ச டோஃபு கூட எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.